قال الله تبارك وتعالى في كلامه الكريم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا صلى الله عليه وسلم شهر مبارك يزاد فيه رزق المؤمن أو كما قال عليه الصلاة والسلام. وقال نبينا صلى الله عليه وسلم أيضا في حديث آخر من قاتل لتكون كلمة الله هي العليا فهو في سبيل الله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல் அடியார்களை அகில உலகாலும் நெற்றகர் மாபெரும் வல்லோன் ஏக இறைவனின் இறை அருளும் இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் இறுதியானவர்கள் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆயும் நல் ஆசையும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் உண்டாகட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுல் முபாரக் ஷஹ்ருல் ரமலானுல் முபாரக் என்று சொல்லப்படுகின்ற சங்கையான பரக்கத் மிகுந்த ரமலான் மாதத்தினுடைய 4வது ஜும்ஆ குத்பா பேருரையில் நாம் ஒன்று கூடியுள்ளோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் நாம் இதுவரையிலும் இந்த ரமலானில் நாம் செய்திட்ட எல்லா அமல்களையும் எல்லா இபாதத்துக்களையும் நம்மிடமிருந்து இஹ்லாசுடன் கூடிய அமல்களாக வல்ல ரப்புல் ஆலமீன் அதனை அங்கீகரிப்பானாகவும் ஏற்றுக்கொள்வானாகவும் ஒப்புக்கொள்வானாகவும் என்கின்ற துஆவுடன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக நாடுகளுக்கு தலைமை இருப்பதை போன்று காலங்கள் மாதங்கள் இவைகளுக்கும் தலைமை என்பது இருக்கிறது. அந்த காலங்களுக்கு மாதங்களுக்கு தலைமையான மாதம்தான் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அடைத்திருக்கக்கூடிய ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதம் காலங்களுக்கும் மாதங்களுக்கும் தலைமையான மாதம். இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள் பல்வேறு சிறப்புகளை அது தன்னகத்தே கொண்டிருக்கின்றது. குர்ஆன் இறங்கிய மாதம், சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும் மாதம், நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படும் மாதம், ஷைத்தான்கள் விலங்கிடப்படும் மாதம், நோன்பாளிகளுக்கான அனுதினமும் சுவனம் அலங்கரிக்கப்படக்கூடிய மாதம், நோன்பாளியின் வாயிலிருந்து வருகின்ற துருவாடையாகின்றது இறைவனிடத்திலே கஸ்தூரி, அந்த மனத்தை கஸ்தூரி எவ்வளவு மனமாக இருக்கும், மனமிக்கதாக இருக்கும். அந்த கஸ்தூரி மனத்தை விடவும் அல்லாஹ்விடத்திலே நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடை மிகவும் உயர்வுக்குரியது என்று போற்றப்படக்கூடிய மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த நோன்பாளிக்காக வேண்டி மலக்குமார்கள் இறைவனிடத்திலே இந்த நோன்பாளிக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மாதம். இப்படி இந்த ரமலான் மாதத்திற்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு சிறப்பை இவ்வாறு எடுத்துரைக்கின்றார்கள். ஷஹ்ருல் முபாரக்குன், சங்கையான பரக்கத் பொருந்திய மாதம். யஸாது ஃபீஹி ரிஸ்குல் முஃமின், இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்களுடைய ரிஸ்க் எனும் வாழ்வாதாரம் அதிகரிக்கப்படக்கூடிய மாதம் இந்த ரமலான் மாதம்
என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதனை அழகாக தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். ரமலான் மாதம் பரக்கத் பொருந்திய மாதம். பரக்கத்து என்றால் நாம் விளங்க வேண்டும். அந்த பரக்கத்திற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அதிகம் துஆ செய்துள்ளார்கள். விவசாயத்தில், விளைச்சலில், இன்னும் வாகனங்களில், நம்முடைய ஆயுளில், இப்படி பல்வேறு தருணங்களில், பல்வேறு நிலைகளில் பரக்கத்திற்காக துஆ செய்துள்ளார்கள். அது அப்படிப்பட்ட பரக்கத்து மிகுந்த மாதம் இந்த ரமலான் மாதம். பரக்கத்து என்றால் நாம் விளங்க வேண்டும். பரக்கத்து என்றால் என்ன? நீண்ட நெடிய காலம், நீண்ட நெடிய காலம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருக்கு அவருடைய ஆயுளை நீட்டித்து ஆயுளிலே பரக்கத் செய்திருக்கின்றான் என்றால் அவர் நீண்ட நெடிய காலம் வாழ்ந்து பிறருக்கு துன்பம் தராமல் இறை வழிபாட்டிலே தன்னுடைய வாழ்நாளை அவர் கழித்திருக்க வேண்டும். இதுதான் பரக்கத் மிகுந்த வாழ்க்கை. இதுதான் பரக்கத்திற்குரியது. அந்த அடிப்படையிலே யஸீத் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 94 வயது வரை இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். சஹாபாக்களில் அதிக வயதை, அதிகமான வாழ்நாளை பெற்றவர்கள் சஅத் பின் யஸீத் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபிதான். 94 வயது வரையிலும் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த வாழ்க்கையை அல்லாஹ் இந்த ஆயுளை தரவில்லை. அவருடைய ஆயுள் 61ஆம் வயதிலே அது நிறைவு பெற்று விடுகின்றது. அது நீண்ட நெடிய காலம் இந்த உலகிலே வாழ்வது பெரிதல்ல. நாம் இந்த காலத்து உலகத்திலே பார்க்கிறோம். இந்த மனுஷனுக்கு 100 தாண்டி வச்சுங்க, 103, 102, 103 சில வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கின்றார்கள். வாழ்ந்து இன்னும் இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? செய்தியாக பார்க்கிறோம் 103 வயது இவருக்கு என்பதாக. நீண்ட நெடிய காலம் வாழ்வது என்பது அது மிகப்பெரிய விஷயம் அல்ல. யாருடைய ஆயுள் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றதோ, நீண்ட ஆயுளை யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய நீண்ட ஆயுளே பிறருக்கு துன்பம் தராமல் இறை வழிபாட்டிலே அவர் தனது வாழ்நாளை கழித்திருக்க வேண்டும். இதுதான் பரக்கத்திற்குரிய வாழ்க்கை. இரண்டாவது, பரக்கத் என்பது குறைந்த காலம், குறைந்த வயது, குறைந்த காலம்தான் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் நிறைந்த நன்மையை பெற்றிருப்பார்கள். அதுவும் பரக்கத்திற்குரியது. குறைந்த காலம், குறைந்த ஆயுள் வாழ்ந்திருப்பார்கள், நிறைந்த நன்மையை பெற்றிருப்பார்கள். அப்பா அவர்களுடைய வாழ்க்கை பரக்கத்திற்குரிய வாழ்க்கை. குறைந்த காலம் வாழ்ந்து நிறைந்த நன்மையை எப்படி பெறுவது? இறைவனை அஞ்சி, இறை பயத்துடன், இறைவனை அஞ்சி இறை பயத்துடன் வாழ்வது. அப்படி யார் வாழ்கின்றார்களோ அவர்கள் குறைந்த காலம் வாழ்ந்தாலும் நிறைந்த நன்மையை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்கின்ற இந்த அடிப்படையில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். 30ஆம் வயதிலே அவர்கள் இஸ்லாத்தை, இந்த புனித ஈமானை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். 37வது வயதிலே அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தது குறைந்த காலம்தான். ஆனால் அவர்கள் இறைவனை அஞ்சி, இறைவனை பயந்து அவர்கள் வாழ்ந்ததினால் நிறைந்த நன்மையை, உயர்ந்த அர்த்தத்தை, உயர்ந்த தரஜாவை அவர்கள் பெற்றுள்ளார்கள் என்று சஅத் பின் மாலிக் அவர்களுடைய சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அப்படி என்ன நிறைந்த நன்மையை பெறுகின்ற அளவுக்கு வாழ்ந்தார்கள்.
நாம் வரலாற்றிலேயே பார்க்கின்றோம். சஅத் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி யுத்த களத்திலே கலந்து கொள்கின்றார்கள். அந்த யுத்த களத்திலே அவர்களுக்கு எதிரிகளின் மூலமாக கண்ணிலே அம்பு எய்யப்பட்டு அவர்களுக்கு கண் நோய் ஏற்பட்டு வருகின்றது. அந்த கண் வலி அதிகரிக்க அதிகரிக்க அவர்களை சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அவர்களுக்காக தனியாக ஒரு கூடாரம் ஒன்றை அமைத்து அதிலே அவர்களை தங்க வைக்கின்றார்கள். இங்குதான் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுடைய கண்ணிலே நோய் ஏற்பட்டுள்ளது, கண்ணிலே எதிரியால் அம்பு தைத்து அவர்களுக்கு வியாதி ஏற்பட்டுள்ளது, கண்வழி அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த காலத்திலும் அந்த நேரத்திலும் கூட அவர்கள் இறைவனை வணங்குவதிலிருந்து இறைவனை வழிபடுவதிலிருந்து அவர்கள் என்ன செய்யவில்லை, விலகி இருக்கவில்லை. அந்த நிலையிலேயும் இறைவனை அவர்கள் பணிந்தார்கள், இறைவனை வணங்கினார்கள், இறைவனை வழிபட்டார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இன்றைய தினம் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் மாதம் என்பது நன்மைகளை நிறைய செய்து இறைவன் புறத்திலிருந்து ஒன்றுக்கு பன்மடங்கு பல மடங்கு நன்மைகளை வாரி வாரி இந்த அடியார்களுக்கு வழங்கப்படக்கூடிய மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய நிலைமைகளை நம்முடைய நிலைகளை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்திலே பிரத்யேகமான முறையிலே இரவு வணக்கமாகிய அந்த தராவீஹ் தொழுகையிலே அடியார்கள் இந்த மூமின்கள் அனைவர்களும் இறைவனின் இறைமறையை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தராவீஹ் தொழுகையிலே குர்ஆனை ஓத வைத்து அதனை நாம் செவிமடுக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்பதற்காக இதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று அந்த குர்ஆனை கேட்கக்கூடிய அந்த விஷயத்தில் நம்முடைய நிலைமைகள் நம்முடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது உள்ளது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், ஒரு மனிதனுடைய உயர்வும் தாழ்வும், ஒரு குடும்பத்தினருடைய உயர்வும் தாழ்வும், ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் இவர்களுடைய உயர்வும் தாழ்வும் குர்ஆனிலே இருக்கிறது. இந்த குர்ஆனை யார் கண்ணியப்படுத்துகின்றாரோ, இந்த குர்ஆனை யார் சங்கைப்படுத்துகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சங்கைப்படுத்துகின்றான், அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அது யாராக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட தனிநபராக இருந்தாலும் சரி, அவர் தனிமையான முறையிலே இறைவனுடைய இறை கலாமை இறை வேதத்தை எடுத்து அவர் ஓதுவார் என்றால் அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் சிறப்புகள், அந்தஸ்துக்கள், உயர்வுகள், தரஜாக்களை அல்லாஹ் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றான். இது ஒரு குடும்பத்திலே, ஒரு இல்லத்திலே, ஒரு வீட்டிலே அந்த திருக்குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது என்றால் அந்த இல்லம் சிறப்புக்குரியதாக, அந்த இல்லம் பரக்கத்திற்குரிய இல்லமாக, அந்த குடும்பம் பரக்கத்திற்குரிய குடும்பமாக அந்த குடும்பம் ஆகி விடுகின்றது. இது போன்ற ஒரு சமூகத்தில், ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த திருக்குர்ஆனை அதிகம் எடுத்து அதனை ஓதுவார்கள் என்றால் அந்த சமுதாயத்தினுடைய நிலையையும் அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாய மக்கள், இந்த சமூகம், இந்த மக்கள் இந்த குர்ஆனை ஓதாவிட்டாலும் தன்னுடைய இரு காதுகளால் அவைகளை, அந்த ஒளியை அவர்கள் செவிதாந்தி செவிமடுக்க வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தில் தான் தராவீஹ் தொழுகையிலே குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம்
அந்த குர்ஆனை கேட்கக்கூடிய விதத்தில், அந்த விஷயத்தில் நம்முடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் கரீம் ஓதப்படுகின்றது. திருக்குர்ஆன் ஹாஃபிஸ் அவர்கள் அதனை ஓதி தொழுகையை நடத்துகின்றார்கள். ஆனால் அதனை கேட்கக்கூடிய, அதனை செவிமடுக்கக்கூடிய இந்த சமுதாயம், மக்கள் அதனை செவிமடுக்காது, அதனை கேட்காது, அதனை அலட்சியம் செய்யக்கூடிய கால சூழ்நிலையை இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆனை கேட்பதிலிருந்தும் அதை ஓதுவதிலிருந்தும் யார் அலட்சியமாக இருப்பார்களோ அல்லாஹ் அவர்களின் மீது அவருடைய அருளை அலட்சியமாக ஆக்கி விடுவான். பெரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக பரக்கத்து என்பது நீண்ட நெடிய காலம் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்திருந்தாலும் அந்த நீண்ட நெடிய காலம் பிறருக்கு துன்பம் தராமல் இறை வழிபாட்டிலே தன்னுடைய வாழ்நாளை அவர் கழித்திருக்க வேண்டும். இது பரக்கத்து. இரண்டாவது, குறைந்த காலம் அவர் வாழ்ந்திருந்தாலும், குறைந்த நேரம் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்திருந்தாலும் அந்த குறைந்த காலம், அந்த குறைந்த நேரம் இறையச்சத்துடன், இறை பயத்துடன் தன்னுடைய வாழ்நாளை அவர் கழித்திருக்க வேண்டும். இதுதான் பரக்கத்து. அந்த அடிப்படையில் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கண்ணிலே நோய் ஏற்பட்டிருந்தும், வியாதி ஏற்பட்டிருந்தும் இறைவனை அஞ்சி, இறைவனை பயந்து இறை கடமையை அவர்கள் நிறைவு செய்துள்ளார்கள். அதை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அந்த நிலையிலும், அந்த நேரத்திலும் கூட அவர்கள் தொழுகையை விடவில்லை, தொழுகையை பாழாக்கவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த புனித மிகுந்த முபாரக்கான ரமலானுடைய மாதத்திலே நாம் எத்துணை நபர்கள் ஐவேளை தொழுகையும் கூட இமாம் ஜமாத்துடன் நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தராவீஹ் தொழுகையிலும் கூட, அந்த தராவீஹ் தொழுகையை தொடரக்கூடிய அதற்காக வேண்டி நமக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இஷா தொழுகை, இந்த நேரத்திலிருந்து தராவீஹ் தொழுகை நடைபெறும் என்பதாக நமக்கு அறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான், இன்ன ஸலாத்து கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா என்பதாக. ஆக நாம் இந்த நேரம் எல்லாம் எங்களுக்கு அல்ல, இந்த நேரம் அது எங்களுக்கான அல்ல. நாங்கள் எங்களுக்கு எப்பொழுது சௌரியப்படுகின்றதோ, வசதி ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் நாங்கள் வருவோம். இன்றைய நிலைமையை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். 22வது தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. தொழுகையை ஆரம்பிக்கின்ற பொழுது அணியிலே பார்த்தால் ஒரு சொப்பு கூட அது நிறையவில்லை. மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் எங்கு சென்றதை சிந்தித்து பார்க்க வேண்டும். யாருக்கோ நடக்குகிறது, எனக்கு அல்ல. என்னுடைய பள்ளியிலே நடக்கிறது, எனக்கு அல்ல. அது யாருக்கோ நடக்கிறது. அசத்து போதினாலும் தொழுது போட்டோம், அவங்களுக்கு தான் அது கடமை. 20 ரக்காத்து நிக்கணும், நிலையாண்டு தொழுகணும். அவங்களுக்கு தான் அது கடமை, எனக்கு அல்ல. நான் சோரியமா தான் வருவேன். இப்படி இன்றைய சூழ்நிலை, இதை எத்தனை தடவை நான் எடுத்துரைத்தாலும் அதை நான் காதில் வாங்கவும் மாட்டோம். இந்த காலத்துல நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வேலை சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க அதை கேட்க அவசியம் கிடையாது. இப்படித்தான் இன்று நம்முடைய சமுதாயத்தின் நிலைமை இருக்கிறது. நல்லதை சொன்னால் அதை ஏற்பதில்லை, எடுத்துக் கொள்வதில்லை. அதில் குறைகள் தான் காணப்படுகின்றது. சொல்ல வந்துட்டாரு, உங்களுக்கு வேலை என்னங்க? தொழு வைக்கணும், பின்னாடி தொழுவணும், அதுதான் உங்க வேலை. எங்களை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எப்போ வேணாலும் சௌரியத்தோட வருவோம் என்பதாக இன்றைக்கு இந்த சமுதாயம் இருக்கிறது. இதனால் இழப்பு யாருக்கு? சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கண்ணியத்திற்குரியவர்களே, குறைந்த நேரத்தில், குறைந்த காலத்தில் நிறைந்த நன்மையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய பாக்கியமிகு இரவு.
இந்த ரமலானுடைய 27ஆம் நாள் லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை காட்டிலும் அது சிறப்புக்குரியது என்பதாக அந்த திருமறையிலே சொல்லி காமிக்கின்றார். அந்த 1000 மாதத்துடைய அந்த நன்மையை குறைந்த நேரத்தில் குறைந்த காலத்தில் நாம் அடைய வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடையும் முகமாக அதனை நன்மையை பெரும் பொருட்டு 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பதற்கு மாநபியுடைய நடைமுறை சுன்னத்தான நடைமுறையாக அதனை நமக்கு ஆக்கி தரப்பட்டுள்ளது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இஅ்திகாஃபுடைய விஷயத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். இஅ்திகாஃப் என்பது 3 வகையாக இருக்கிறது. ஒன்று நேர்ச்சை, நம்முடைய தேவைக்காக நேர்ச்சை நதுர், இந்த நேர்ச்சையான இஅ்திகாஃப் ஒன்று. இரண்டாவது சுன்னத்தான இஅ்திகாஃப். பெருமானார் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 லைலத்துல் கத்ருடைய நன்மையை அடையும் பொருட்டு இஅ்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். அதனால் உங்களுக்கும் அந்த நன்மையை லைலத்துல் கத்ர் இரவுடைய நன்மையை பாக்கியத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு மார்க்கம் அதனை கற்றுத் தருகிறது. அது பருவ அல்ல, மீது கட்டாய கடமையாக அல்ல. நன்மையை நாம் பெரும் பொருட்டு யார் யாரெல்லாம் அந்த நன்மையை நான் அடைய வேண்டும், நான் பெற வேண்டும், அந்த பாக்கியத்தை இன்று யார் யாரெல்லாம் நினைப்பார்களோ நாடுவார்களோ அவர்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். இதற்காக வேண்டி நீ இரு நான் இரு இப்படியாக ஒவ்வொருத்தரையும் தூண்டுவது என்பது, ஒவ்வொருத்தர்களையும் அதனை வலியுறுத்துவது என்பது நமக்கு மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்படவில்லை. அல்லாஹ் அதை திருமறையிலே அழகாக பதிவு செய்கின்றான். லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபைன ருஷ்த் என்பதாக யாரின் மீதும் நிர்பந்தம் என்பது கிடையாது. யாரின் மீதும் நிர்பந்தம் என்பது கிடையாது. அவர்கள் விருப்பப்பட்டால் அதனை செய்யலாம், செய்தால் அவர்களுக்கு நன்மை. சொல்லது நமது கடமை. சொல்லலாம் இஅ்திகாஃப் இருக்க, இது நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். அதுபோன்று முஸ்தஹபான இஅ்திகாஃப், இந்த இஅ்திகாஃப் முஸ்தஹபான இஅ்திகாஃப் எப்போதும் எடுத்துக்கொள்ளலாம். புரியுதா? இப்ப சுன்னத்தான அந்த இஅ்திகாஃப் ரமலானுடைய அந்த கடைசி 10 நாட்கள் இருப்பது. 10 நாட்கள் இருக்கக்கூடியவர்கள் வசதி இருந்தால் இருக்கலாம், இல்லை என்றால் குறைந்தது 3 நாட்கள் இருக்கலாம். அதற்கும் வசதி படைக்காதவர்கள், வசதி பெறாதவர்கள் ஒரு நாள், குறைந்த காலம், குறைந்த நேரம், 24 மணி நேரம் இறைவனுக்காக தன்னுடைய அந்த நேரத்தை தியாகம் செய்வது, அர்ப்பணம் செய்வது. இப்ப யார் இப்படி இறைவனுக்காக அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடும் பொருட்டு இறை இல்லத்திலே இஅ்திகாஃப் இருப்பார்களோ அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நன்மைகள் பல இருக்கிறது. அதில் ஒன்று ஷஹீதுடைய நன்மை வழங்கப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஅ்திகாஃப் இருப்பதுடைய பலாபலன்கள், நன்மைகள் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்று, யார் நன்மையை நாடி, இறை பொருத்தத்தை நாடி, இறை மார்க்கத்தை, இறை சட்டத்தை பாதுகாப்பதற்காக களத்திலே இறங்கி போராடி உயிர் நீப்பார்களோ அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகின்றார். அந்த ஷஹீதுடைய தரஜா, அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து, அந்த நன்மை ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பதிலே கிடைத்து விடுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் ஷஹீதாக ஆகலாம். எப்படி? ஒரு நாள் இறைவனுக்காக இஅ்திகாஃப் இறை இல்லத்திலே இருப்பதன் மூலமாக நாம் வாங்குகின்றோம். சமீபத்திலே திருநெல்வேலி டவுன் மூத்து ஜவான் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி பைக்காவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் முத்தவல்லி ஜாகிர் ஹுசேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனுக்காக இறை சட்டத்தை, இறைவனுடைய அந்த வக்ஃபை, இறை சட்டத்தை பாதுகாப்பதற்காக களத்திலே நின்று போராடி அவர்கள் ஷஹீத் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தை, உயர்வை பெற்றிருக்கின்றார்கள். அதே ஷஹீதுடைய அந்தஸ்தை, அந்த உயர்வை நாம் அடைய வேண்டும் என்றால், நாம் பெற வேண்டும் என்றால்
என்றால் இறைவனுக்காக இறை இல்லத்திலே நாம் இத்திகாப் இருக்க வேண்டும். அதாவது மாணவியுடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். சொல்லக்கூடிய இந்த யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள், ஒரு இடத்திலே தங்குகின்றார்கள். அப்படி தங்குகின்ற பொழுது பெருமானார் கேட்பார்கள், இன்றைய தினம் நம்முடைய சஹாபாக்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பொருள்களையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்பதாக கேட்கின்ற பொழுது 2 சஹாபிகள் என்ன செய்கின்றார்கள்? கையை தூக்குகின்றார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு 2 சஹாபிகள் என்ன செய்கின்றார்கள்? யா ரசூலல்லாஹ், நாங்கள் இருவரும் சஹாபாக்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கு தயார் என்பதாக 2 சஹாபிகள் தயாராக ஆகின்றார்கள். அதிலே இருவர்களும் பேசிக் கொள்வார்கள். நாம் இருவரும் அதாவது ஒருவர் தூங்க வேண்டும், ஒருவர் கண் விழித்து பாதுகாக்க வேண்டும். ஒரு பாதி இரவு, அடுத்த பாதி இரவு மற்றொருவர் தூங்கிக் கொள்ளட்டும், மற்றொரு நாம் நினைச்சுக்கிடுமா பாதுகாப்பாளர்களா இருவரும் முறை வைத்து இப்படி பேசிக் கொள்கின்றார்கள். அப்ப அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூங்கி விடுகின்றார்கள். அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்கின்றார்கள். அதை சும்மா விழித்து அந்த நேரத்தை சும்மா கழிப்பதற்கு பதிலாக இறைவனை வணங்குவதிலே, இறைவனை வழிபடுவதிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அங்கிருந்து எதிரிகள் பார்க்கின்றார்கள், ஒரே ஒரு நபர் மட்டும்தான் தெரிகின்றார், ஒரே ஒரு நபர் மட்டும்தான் தெரிகின்றார். என்ன செய்கின்றார்கள் எதிரிகள்? அங்கிருந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மேனியிலே அம்பை எய்து விடுகின்றார்கள். அவர்கள் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அம்பு எய்யப்படுகின்றது. அந்த அம்பை எய்த அந்த அம்பை பிடித்து எரிங்கிவிட்டு மறுபடியும் தொழுகின்றார்கள். மறுபடியும் அம்பு எய்யப்படுகின்றது. இப்படி 2-3 தடவையாக மேனியிலே அம்பு தைக்கப்படுகின்றது. 3வது முறையாக அம்பு எய்தவுடன் அந்த அம்பு எய்த வழி தாங்க முடியாமல் அப்படியே கீழே தெரிகின்றார்கள். அந்த அம்பு எய்யப்பட்ட அந்த நிலையில் அவர்கள் இறைவனை வணங்கக்கூடிய நேரத்திலே சூரத்துல் கஹ்ஃபை அவர்கள் ஓதிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் கீழே சரிந்தவுடன் சத்தம் கேட்கின்றது. அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்விழித்து பார்க்கின்றார்கள். தன்னுடைய தோழர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்பு தைக்கப்பட்டு அம்பு எய்யப்பட்டு அவர்கள் மரண கோலத்திலே விழுந்து கிடக்கின்றார். கேட்பார்கள், என்னை நீங்கள் இழந்து இருக்கலாமே என்பதாக. அவர்கள் சொல்லுவார்கள், நான் இறைவனோடு உரையாடிக் கொண்டிருந்தேன், இறைவனோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அம்பு எய்யும் பொழுது சூரத்துல் கஹ்ஃபை நான் ஓதிக் கொண்டிருந்தேன். அதை நான் இடையிலே முறித்துக் கொள்வதற்கு என் மனம் நாடவில்லை. ஆகவே அதை முழுவதும் ஓடி முடித்து விட வேண்டும் என்பதாக நாடினேன். அதற்குள் என்னை கயவர்கள் அம்பு எய்து கீழே சாய்த்து விட்டார்கள் என்று சொல்லி நினைக்கிறாங்க. அதில் அவர்கள் ஷஹீதாக ஆகுகின்றார்கள். அது கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இறைவனுடைய பாதையிலே இறைவனுக்காக உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாத்து உயிர் நீத்து போராடிய அந்த ஷஹீதுடைய நன்மை ஒரு நாள் இறை இல்லத்திலே இறைவனுக்காக வேண்டி நாம் இத்திகாப் இருப்பதன் மூலமாக நமக்கு அந்த நன்மை கிடைத்து விடுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தராவி தொழுகையிலேயே அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட இருக்காது, 40-50 நிமிடம் தான் இருக்கு. அந்த 50 நிமிடம் கூட இந்த இறை இல்லத்தில் நம்மால் இருக்க முடியவில்லை என்றால் இறைவனுக்காக சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுக்காக நாம் எங்கு ஒரு நாளை செலவிடப் போகின்றோம்? சொல்லுங்க, தயாரா இருக்கீங்களா? நாம தயாரா இருக்கணும். ஒரு நாள் சொல்லுங்க பாப்பா, இன்னைக்கு யாருக்கு மனசு வரல பாருங்க. என்ன ஆகிருச்சு? நாங்கள் அதற்கு தயாராக இல்லை. எங்களால் 20 ரக்காத்து தொழ முடியவில்லை. எப்படி நாங்கள் ஒரு நாள் இறை இல்லத்திலே இறைவனுக்காக நாங்கள் எவ்வளவு நேரத்தை செலவிட முடியும்? எங்களுக்கு வெளியே பல வேலை இருக்கிறது, அதுதான் எங்களுக்கு பெருசு. இதுவெல்லாம் பெரிதல்ல, இந்த ஷஹீதுடைய அந்தஸ்தெல்லாம் எங்களுக்கு பெரிதல்ல. எங்களுடைய வேலையும் எங்களுடைய பொருட்களும் தான் எனக்கு பெரிது என்பதாக நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முபாரக்கான சங்கை மிகுந்த இந்த ரமலான் மாதத்திலே இறைவனுக்காக வேண்டி நாம் நம்முடைய நேரங்களை, நம்முடைய காலங்களை செலவிட வேண்டும். அப்படி செலவிடுவதன் மூலமாக நாம் இறைவனிடத்திலே மிக உயர்ந்த அந்தத்தை, மிக உயர்ந்த தரஜாவை
நாம் பெறுகின்ற பாக்கியசாலிகளாக நாம் ஆட்படுகின்றோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவுடைய பாக்கியத்தை, அந்த நன்மையை அடைவதற்காக யார் யாரெல்லாம் ஏத்துக்காக இருக்க வேண்டும் என்று நாடுகின்றார்களோ நினைக்கின்றார்களோ அவர்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று மக்ரிப் தொழுகையிலிருந்து பள்ளியிலே அவர்கள் இத்திகாவுடைய நியத்தோடு வந்து அமர்ந்து அந்த நன்மைகளை பெற்று இறைவனின் இறை அருளையும் மா நபியுடைய அந்த துஆவையும் பெற்று மா நபியுடைய ஷஃபாஅத்தையும் பெற்று ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக எல்லாம் வல்ல ஏக இறைவன் இங்கு கூடியிருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவானாகவும் என்ற துஆவுடன் எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.